2026ஓட ஆனுவல் பிளான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி இன்ட்ரெஸ்ட்டா படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது ஒரு குட் நியூஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 3 எக்ஸாமே 2026ல இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் குடுக்கறக்காக இந்த ஆனுவல் பிளான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம நம்பி படிக்கலாம். அடுத்த வருஷம் நம்மளுக்கு கன்ஃபார்ம் வேலை வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஆனுவல் பிளான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏனோ தானோன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டடி பிளான் பக்காவா போட்டிருக்கணும். அப்பதான் நம்ம என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபாலோ பண்ணி படிக்க முடியும். மேம் ஸ்டடி பிளான்லாம் வந்து ஜஸ்ட் போடலாம். பட் அதுபடி ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, எஸ் பண்ண முடியும் நம்மளால. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஸ்டடி பிளான் போடுறோம். இப்போ ஒரு 3 நாளைக்கு தேவையானத நம்ம படிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பிளான் போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் அது 3 நாளைக்கு முடிப்போமா இல்லையான்னு கேட்டா கிடையாது. ஆனா அது ஒரு நாளாவது நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல. அதுக்கான முயற்சி எடுப்போம்ல. அதுக்கு ஒரு பிளான் வேணும்ல. அப்ப எதுவுமே பிளான் பண்ணி பண்ணா மட்டும் தான் நம்மளால முயற்சி அப்படிங்கிறது கொண்டு வந்து வேலை வாங்க முடியும். ஓகேங்களா? சோ அதுக்கான ஒரு பக்காவான ஒரு ஸ்டடி பிளான் தான் உங்களுக்கு நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். சோ இப்ப இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் பிளானர் அப்படின்னு நான் குடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஸ்டடி பிளானர் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பக்காவா நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஜிஎஸும் சரி, தமிழும் சரி, ஆப்டிட்யூடும் சரி 3மே இந்த அடிப்படையில போனா கரெக்ட்டா நம்மளால போய் ஃபில் அப் பண்ணி அதாவது ஃபில் பண்ணி எண்ட் செஷன முடிச்சு நம்மளால கம்ப்ளீட்டா டெஸ்ட் பேட்ச் போட்டு வேலை வாங்க முடியும். அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த பிளான நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகே. இந்த வீடியோவ மிஸ் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எண்டுல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்றத நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. என்ன மேம் டைரக்ட்டா ஸ்டடி பிளான்க்குள்ள போலாமே. இங்க என்ன ஒரு 2 கண்டிஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டடி பிளான ஃபாலோ பண்றதுக்கு ஒரு 2 கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நம்பர் 1 அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 5 ஹவர்ஸ் வந்து நீங்க இந்த பிளானுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டடி பிளானுக்கு ஒரு 5 மணி நேரமாவது படிச்சா மட்டும் தான் இந்த ஸ்டடி பிளான கம்ப்ளீட் பண்றதுக்கு முடியும். இல்ல நான் வந்து ஜஸ்ட் வந்து மேம் என்னால முடியாது. ஒரு 2 ஹவர்ஸ் தான் படிக்க முடியும் அப்படின்னா, நீங்க படிங்க. பட் அந்த 2 ஹவர்ஸ 3 ஹவர்ஸாவோ, இல்ல 3 ஹவர்ஸ வந்து 4 ஹவர்ஸாவோ, இல்ல 4 ஹவர்ஸ 5 ஹவர்ஸாவோ கொண்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க இம்ப்ரூவ் பண்ண எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்க 2வது கண்டிஷன் பிலீவ் யுவர் செல்ஃப் அண்ட் செல்ஃப் மோட்டிவேட்டட் அப்படின்னு நான் குடுத்துருக்கேன். ஏன் இத இங்க குடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க செல்ஃப் மேல நம்பிக்கை இருந்தா தான் நீங்க இந்த பிளான் மேல நம்பிக்கை வைப்பீங்க. இந்த பிளான் மேல நம்பிக்கை இருந்தா தான் நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு செல்ஃப் மேல நம்பிக்கை இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. உங்கள நீங்களும் உற்சாகப்படுத்த கத்துக்கணும். செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். அப்ப இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா, தைரியமா இறங்குங்க இந்த ஸ்டடி பிளான்க்குள்ள. இந்த ஸ்டடி பிளான் படி ஃபாலோ பண்ணுங்க. இந்த இயர் உங்களுக்கானது அப்படின்னு நினைச்சு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வருஷம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வேலை வாங்கிடுவீங்க. ஓகேங்களா? சரி ஓகே. நம்ம இப்போ நம்மளோட ஸ்டடி பிளான் கூட போலாம். ஓகேம்மா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 பேட்ச் ஷெட்யூல் ஓகேங்களா? இங்க எதுக்கு இந்த பேட்ச் ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே படிக்கிறவங்களுக்கு அப்படின்னும்போது ஒரு அகாடமி சேர்ந்து படிக்கிறவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டடி பிளான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஃபாலோ பண்ணுவாங்க, படிப்பாங்க. ஓகே. பட் வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, இல்ல வந்து நான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றவங்க, இல்ல என்னன்னே தெரியாம இந்த ஃபீல்டுக்குள்ள வரவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இந்த பேட்ச் அப்படின்ற ஸ்டடி பிளான் இருந்தது அப்படின்னா, ஓரளவுக்கு அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். அதனால இந்த மாரி இருக்கவங்களுக்கான பேட்ச் ஷெட்யூல் பிளான் தான் இது. சரிங்களா? சரி. இத நம்ம எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ் 1 டூ 3 இத பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது டே 1ல இருந்து 3 வரைக்கும் அப்படிங்கிறது தான் இங்க உங்களுக்கு நாங்க சொல்ல வர்றது. ஓகேங்களா? அதாவது ஒ அ ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு அப்படின்றது. அப்புறம் அடுத்த 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 3 நாளைக்கு அப்படின்னு 3 நாளா நம்ம இத கொண்டு போறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, டே 1 அதாவது பொது தமிழ், பொது அறிவு, கணிதம். உங்களுக்கு எல்லாருக்குமே டெஃபினட்டா தெரியும். அ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2வோ இல்ல குரூப் 4ஓ பொறுத்தவரைக்கும், பொது தமிழ் அப்படிங்கிறது 100 கொஸ்டின் ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? 100 கொஸ்டின் கேட்பாங்க. பொது அறிவுலருந்து 75 கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாரி மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் 25 கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ பொது அறிவிலேயே பார்க்கும்போது அரசியலமைப்பு, யூனிட் 6 அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, ஐஎன்எம் அப்படின்னு சொல்லி நெறைய சப்ஜெக்ட்ஸ் உள்ள இன்வால்வ் ஆகும். ஆனா பொது தமிழ் பொறுத்தவரைக்கும் தமிழ்ல இருந்து மட்டுமே 100 கொஸ்டின். அப்போ 3த்துக்குமே ஒரு பக்காவான ஸ்டடி பிளான் நம்ம மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். ஓகேவா? சோ பிரிச்சாச்சு. டே 1 நம்ம தமிழ் படிக்க போறோம். டே 2 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்க போறோம். டே 3 வந்து மேத்ஸ் படிக்க போறோம்.
ஓகேவா? ஸோ 3த்துமே படிச்சு, இதுக்கிடையில இன்னும் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் இருக்கு. அது என்னன்றத நான் நடுவுல சொல்றேன். சரிங்களா? ஸோ 3த்துமே பிரிச்சு நம்ம படிக்கும்போது, நம்ம ஈஸியா சப்ஜெக்ட்ஸையும் கவர் பண்ண முடியும். சிலபஸையும் கவர் பண்ண முடியும். அட் த சேம் டைம் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கும் நெறைய டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. நம்ம 1, 2, 3 அப்படின்னும்போது, முதல்ல பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை இத தமிழ்ல கவர் பண்ணுவோம். ஏன் தமிழ் பொறுத்தவரைக்கும் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழைலாம் எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அழகு 1 அப்படின்றதுல கவர் ஆகும். நம்மளுக்கு இலக்கணம் பொறுத்தவரைக்கும் தமிழ்ல எழுத்து இலக்கணமும், சொல்லு இலக்கணமும் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஆனா அணி இலக்கணம் திருக்குறள்ல வந்து நம்ம என்னென்ன அணியெல்லாம் பயின்று வந்துள்ளது அப்படின்றத மாரி ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் மேஜர் அப்படின்னு பார்க்கும்போது எழுத்து, சொல்லு தான். அப்படி பார்க்கும்போது பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்புல எழுத்து இலக்கணத்துல வரும். அப்ப இது 3மே எழுத்துக்காக படிக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா, இதுல எழுத்து இலக்கணம் ஒரு சின்ன பார்ட் தான். இந்த சந்திப்பிழை அப்படின்றத படிச்சுட்டா, வல்லின எழுத்துக்கள் மிகவும் மிகாது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது அந்த சந்திப்பிழை. இத படிச்சாலே இந்த சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக ஓரளவுக்கு நம்மளால கவர் பண்ண முடியும். பிளஸ் இதோட சேர்த்து புணர்ச்சி விதிகளும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லது. ஏன்னா புக்ல வந்து ஆல்மோஸ்ட் கம்மியா தான் இருக்கும். ஐ திங்க் ஒரு 8த் அதுக்கப்புறம் 11த்ல இருக்க புணர்ச்சி விதிகள் அப்படிலாம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க ஓரளவுக்கு வந்து இத பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும் உங்களால. ஓகேவா? சோ அதனால வந்து இது ஃபர்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் நம்ம டே 2ல வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ். ஜிஎஸ் எடுத்த உடனே நம்ம வரலாறு படிக்கலாம். இல்லன்னா வந்து நம்ம சயின்ஸ் படிக்கலாம், ஜியோகிராஃபி படிக்கலாம். ஆனா நம்ம ஏன் வந்து யூனிட் 6 பிளஸ் ஐஎன்எம் கொண்டு வரோம்? ஏதாவது ஐடியா இருக்கும், உங்க மனசுல தோணுது அப்படின்னா, அதுக்கு ஒரே ரீசன் தான். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இங்க குடுத்திருக்க டாபிக். இந்த டாபிக் யூனிட் 6லயும் இருக்கு ஐஎன்எம். ஏன் அப்டின்னா, நம்மளுக்கு ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. யூனிட் 8 அப்படின்றது வெயிட்டேஜ் உங்களுக்கு யூனிட் 8 அப்படின்னா இந்த நியூ சிலபஸ் அடிப்படையில யூனிட் 6ன்னு சொல்லுவோம். யூனிட் 6 உடைய உங்களுக்கு வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின். 20 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, அந்த 20 கொஸ்டினுக்கான ஏரியாவ நம்ம தரவு பண்ணணும். அப்போ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ற டாபிக் வந்து பேஸ்ல இருந்து எடுக்கிறதா இருக்கணும். அதாவது யூனிட் 6ல நம்ம நெறைய டாபிக் குடுத்திருப்பாங்க. அதுல ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் தான். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கலை கிளர்ச்சிகள். அதே மாரி இந்த டாபிக் யூனிட் 6ஓட ஸ்டார்ட்டிங் டாபிக் அப்படின்றதுனால மட்டும் நான் இங்க வந்து குடுக்கல. ஐஎன்எம்ல இதுக்கும் வெயிட்டேஜ் இருக்கு. அதாவது யூனிட் 6ன்றதுக்கும் இந்த டாபிக் வெயிட்டேஜ் இருக்கு. ஐஎன்எம்க்கும் இதுக்கு வெயிட்டேஜ் இருக்கு. அதனால தான் நான் இந்த டாபிக்க நான் முதல்ல எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கணிதம். மேத்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் முதல்ல நம்ம வந்து பேஸ் தெரிஞ்சா தான், மத்த சம்ஸ் போடும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து ஈஸியா இருக்கும். அதாவது கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல்லாம் தெரிஞ்சா எப்படி மேத்ஸ் போட முடியுமோ, அதே மாரி நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம மஸ்ட் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான், அடுத்தடுத்த டாபிக்ஸ் மேத்ஸ் போறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்பர் சிஸ்டம் பார்ட் 1 நம்ம இங்க முடிப்போம். அடுத்த 3 டேஸ்ல வந்து நம்பர் சிஸ்டம் பார்ட் 2ல 3 டே வந்து முடிப்போம். ஓகேங்களா? ஸோ 4த் டே வந்து எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல். அதுக்கப்புறம் யூனிட் 6ல வந்து 5த் டே என்ன பண்ணுவோம்? வேலூர் கழகம், விவசாயிகள் கிளர்ச்சி, 1857 பெருங்கழகம். நீங்க நல்லா பாருங்க. ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, பூலித்தேவர் பூலித்தேவரு, வேலு நாச்சியாரு, அதுக்கப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், இவங்கலாம் வந்த ஏரியா தான் இந்த ஏரியா. ஓகேவா? சோ இவங்களுக்கு அப்புறம் தான் வர்றது தான் என்னது? பாளையக்காரர்கள் புரட்சிய ஒடுக்குறதுக்காக வேலூர் கழகம், அதுக்கப்புறம் விவசாயிகளோட கிளர்ச்சி ஏற்படுறது, அப்புறம் 1857ல ஒரு பெரிய வந்து புரட்சி பண்றது. அந்த புரட்சிய தொடர்ந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றது தான் இந்த 19ஆம், 20ஆம் நூற்றாண்டுல ஏற்படக்கூடிய சமூக அரசியல் மாற்றங்கள். அதாவது சோசியல் ரிஃபார்மிங் மூவ்மெண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த மாரி மாற்றங்கள் எல்லாமே இத தொடர்ந்து தான் வரும். சோ அப்ப இது அடிப்படையில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 6 தொடர்ச்சி தான் இது. அதாவது ஆரம்ப காலகட்டத்துல பூலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார்லாம் சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம், வேலுக் கழகம் வரும். அதுக்கப்புறம் விவசாய கிளர்ச்சி வரும். 18ல அப்படியே சர்வே ஆயிட்டே இருக்கும். அதாவது 1800 அப்படின்றதுல சர்வே ஆயிட்டே இருக்கும். சர்வேயான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டுல கால் எடுத்து வச்சு, சோசியல் ரிஃபார்மிங் மூவ்மெண்ட்ஸ் அதாவது சமூக மாற்றங்கள் என்னென்ன நடந்தது? என்னென்ன இயக்கங்கள் கொண்டு வந்தாங்க? அது எப்படியெல்லாம் வந்து நம்மளோட சமுதாயத்துக்கு பங்களிச்சிருக்கு அப்படின்றத நீங்க இங்க தெரிஞ்சுப்பீங்க. அப்படியே தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லும்போது நீதி கட்சி இதெல்லாமே இன்வால்வ் ஆயிடும். சோ இங்க வந்து என்னென்ன மூவ்மெண்ட்ன்றத ஜஸ்ட் பேஸ தெரிஞ்சுப்பீங்க. இன் டெப்த்தா இத தொடர்ந்து வரும்போது, நீதி கட்சி, பகுத்தறிவாதத்தோட வளர்ச்சி வந்து எந்த லெவல்ல இருக்கு? சுயமரியாதை இயக்கம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க பெரியாரு? திராவிட இயக்கம் இது எல்லாத்தோட தொடர்ச்சியுமே அப்படியே யூனிட் 6 ஓடயே கன்டினியூவேஷன். இத இப்படி தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? சோ இந்த ஷெட்யூல் எப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்படியே இந்த சைடுல தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க. எழுத்துப்பிழை, ஒற்றைப்பிழைக்கு அப்புறம் இன எழுத்துனா என்ன? சுட்டு எழுத்துனா என்ன? வினா எழுத்துனா என்ன? அப்படின்றத தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இங்க அறநூல் தொடர்பான செய்திகள். இது ஏன் இங்க கொண்டு வரோம்? யாருக்காவது அது ஐடியா இருக்கா?
கண்டிப்பா உங்களுக்கு தோணும். எதுக்கு நம்ம திடீர்னு இப்ப எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு அழகு 7ல இருக்கக்கூடிய அறநூல் தொடர்பான செய்திகள இங்க கொண்டு வந்துட்டாங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இப்ப நம்ம என்ன டாபிக் நம்ம லைனா கவர் பண்ணிட்டு வரோம்ன்னு சொல்லுங்க. யூனிட் 6 கவர் பண்ணிட்டு வரோம். அப்ப யூனிட் 6ல நம்ம 2ஆ பிரிச்சிருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, திருக்குறள் சம்மந்தப்பட்டது இருக்கும். சங்ககால இலக்கியங்கள், திருக்குறள், தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டேட்டாஸ் தான் இருக்கும். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கலை கிளர்ச்சிகள், அதுக்கப்புறம் யூனிட் 6ஓட இந்த வேலூர் கழகம், விவசாய கிளர்ச்சி, 19ஆம் நூற்றாண்டு இது எல்லாமே வந்து பார்ட் 2ல தான் யூனிட் 6ல இருக்கும். அப்படி பார்க்கும்போது யூனிட் 6 உடைய 2வது பாதிய தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப முதல் பாதிக்குள்ள போனோம் அப்படின்னா, அறநூல் தொடர்பான செய்திகளும் நம்ம இங்க லைட்டா அப்படியே டச் பண்ணிட்டே வரும்போது, சங்க இலக்கியம் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா யூனிட் 6ல அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க. யூனிட் 6ல இங்க பாருங்க. திருக்குறள் சம்மந்தப்பட்டது வந்தா திருக்குறள் சம்மந்தப்பட்ட வந்தாலே அதுக்கப்புறம் நீங்க சங்க காலம் படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. அப்போ இதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு நீங்க இந்த அறநூல்கள்லாம் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாரி இதுக்கு முன்னாடி நீங்க தமிழ்ல வந்து திருக்குறள் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, யூனிட் 6 உடைய திருக்குறள் ஏரியாவே பாதி முடிஞ்ச மாரி. ஏன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியான ஒரு ஹெல்ப்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அதுக்காக சொல்றது தான். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. அறநூல் தொடர்பான செய்திகள், இன்னா நாற்பது, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். இது முடிச்சதுக்கு அப்புறமா அகர வரிசைப்படி சொற்களை செய்தல், ஒருமை பன்மை பிழையறிதல், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அப்புறம் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை கண்டறிதல். இதெல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரே மாரி இருக்கும். ஒரே மாரி மெத்தட ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். ஏன்னா வந்து சொற்கள பேஸ் பண்ணியே இருக்கும் இது எல்லாமே. அதனால இந்த ஆர்டர் படி இத முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே இங்க யூனிட் 6 வந்தீங்கன்னா, இங்க நீதி கட்சி, பகுத்தறிவாதத்துடைய வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் இதெல்லாம் அப்படியே லைனா பார்க்கும்போதே, தந்தை பெரியார் வந்துருவாரு. கண்டிப்பா வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா, தந்தை பெரியார் வந்துருவாரு. நீதி கட்சின்னு எடுத்தாலும் தந்தை பெரியார் வருவாரு. அதுக்கப்புறம் அண்ணா, நீதி கட்சியோட தொடக்கம் என்னது? அண்ணா வந்துருவாரு. இவங்க 2 பேர இவங்களுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஒரு நெறைய தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதனால வந்து இவங்களுக்கு அப்புறம் நம்ம இத பார்ப்போம். நெக்ஸ்ட் யூனிட் 6. யூனிட் 6 உடைய விடுதலை போராட்டத்துல தமிழ்நாட்டுடைய பங்கு. இத ஏன் இங்க தூக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்களேன், அப்படியே லைனா அப்படியே 19த் செஞ்சுரி வந்தது, 20த் செஞ்சுரி வந்தது. அப்புறம் 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா வந்து நீதி கட்சி இதெல்லாம் அப்படியே சர்வே ஆயிட்டே வரும்போது, பெரியார பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஓவராலா விடுதலை போராட்டத்துல தமிழ்நாட்டோட பங்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, காந்தியடிகள லைட்டா டச் பண்ணணும். ஏன் அப்படின்னா, 1919ல வந்து என்ன நடந்துச்சு? 1917ல என்ன நடந்துச்சு? 1906ல என்ன நடந்துச்சு? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால வந்து பிரிச்சாங்க இல்லையா? சோ பெங்கால் அதாவது வங்காளத்த பிரிக்கிறது. ஓகேவா? சோ வங்காளத்த பிரிச்சாங்க இல்லையா? அப்போதுலருந்து என்னென்ன நடந்துச்சு? அப்படின்றத 5ல இருந்து அப்படியே ஆல்மோஸ்ட் 1905ல இருந்து அப்படியே படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, சுதேசி மூவ்மெண்ட் வந்திருக்கும். வ.உ.சி வந்திருப்பாரு, காந்தியடிகள் வந்திருப்பாரு. இது லைட்டா எல்லாத்தையுமே டச் பண்ற ஏரியா தான் இந்த டாபிக். விடுதலை போராட்டத்துல தமிழ்நாட்டோட பங்கு அப்படின்றது எல்லாத்தையுமே டச் பண்ற டாபிக் தான் இந்த டாபிக். அப்ப இத ஒரு லைட்டா டச் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் இன்டெப்த்தா எங்க படிப்பீங்கன்னா, ஐஎன்எம்க்கு வந்துருவீங்க. அப்போ இத லைட்டா இங்க டச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா யூனிட் 6 அப்படியே பாதி செகண்ட் பார்ட் முடிஞ்சிரும். முடிஞ்ச உடனே அப்படியே நீங்க ஐஎன்எம்க்கு வந்தீங்க அப்படின்னா, புரட்சிகர இயக்கங்கள பத்தி படிப்பீங்க ஃபர்ஸ்ட். நான் சொன்னேன் இல்லையா? சுதேசி மூவ்மெண்ட் அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, புரட்சிகர இயக்கங்களும் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். சோ அத பத்தி இங்க படிப்பீங்க. அதே ஐஎன்எம்மோட தொடர்ச்சி இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட்டிங். பகுதி 1 1885ல என்ன பண்ணுவாங்க? இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிப்பாங்க. 1885ல ஆரம்பிக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் பகுதி 1 பத்தி படிப்பீங்க. அதுக்கப்புறம் தான் வகுப்பாவாதம் இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் படிச்சுட்டு, காங்கிரஸ் 2 பார்ட் 2 அதாவது காந்தியடிகள் வந்ததுக்கு அப்புறம் என்னலாம் நடந்தது? அப்படின்ற மாதிரியான ஒரு சில இன்ஃபர்மேஷனையும், தேச பிரிவினையும் பத்தி நீங்க இங்கேயே படிச்சுருவீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இங்க பாருங்க வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல் அறிதல்னு பார்க்கும்போது, இங்க தமிழ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க சொற்கள பத்தி தெரியும் போதே நீங்க வேர்ச்சொல்ல படிச்சிடணும். சொல் இலக்கணம் அதாவது எழுத்து முடிஞ்சுது. அதோட கன்டினியூவேஷன் சொல்லு கொஞ்சம் அறநூல்கள் படிச்சோம். அதுக்கப்புறம் கன்டினியூவேஷன் வந்து சொல்லு வருது. சொல்லு முடிஞ்ச கையோடயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வேர்ச்சொல் அப்படின்னா என்ன? அப்படின்றத படிச்சுருவோம். வேர்ச்சொல்ல இருந்து வரக்கூடிய வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயர், பெயரெச்சம், பெயரெச்சம் வகையறிதல் இது எல்லாத்தையுமே அப்படியே நீங்க இது கூடவே படிச்சீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியிற மாரி இருக்கும். ஓகேவா? சோ அதுக்காக தான் நம்ம இங்க படிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மேத்ஸ் பாருங்க. மேத்ஸ் அப்படியே விட்டோம் பார்த்தீங்களா? அப்படியே மேல வாங்க. இங்க பார்த்தீங்களா? அப்படியே புராஃபிட் அண்ட் லாஸ் படிப்போம். பெர்சன்டேஜ், புராஃபிட் அண்ட் லாஸ். இங்க ஏன் நம்ம நம்பர் சிஸ்டம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெர்சன்டேஜ் படிக்கிறோம் அப்படின்னா, இருக்கிறதுலயே நம்பர் சிஸ்டம்க்கு அப்புறம் ஈஸியான டாபிக் பெர்சன்டேஜ் தான். இது முடிச்சுட்டு நீங்க புராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு போனீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு ஈஸியா படிக்க முடியும். ஏன்னா பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க கத்துக்கிட்டாலே, புராஃபிட் அண்ட் லாஸ் மேக்ஸிமம் வந்து அதிகமா பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாரி, அப்புறம் வந்து
இந்த லாபம் எவ்வளோன்றத கண்டுபிடிக்கிற லாப சதவீதம், நட்டம், நட்ட சதவீதம் எல்லாமே சதவீதம் தெரியிற மாரி இருக்கும். ஸோ பெர்சன்டேஜ் கத்துக்கிட்டு நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இது ரொம்ப ரொம்ப பேஸ். பேஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்சிஎம்மும், ஹெச்சிஎஃப்பும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுக்கப்புறம் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்சிஎம்மும், ஹெச்சிஎஃப்பும் தான். ஸோ பார்ட் 1, பார்ட் 2 அதுக்கப்புறம் இது கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்டி இங்க பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்க ஓரளவுக்கு சதவீதம் தெளிவாயிட்டீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெளிவாயிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பெர்சன்டேஜ் வந்து நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தெளிவாயிட்டேன் அப்படின்னும்போது, நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற கான்செப்ட்குள்ள இறங்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய ஒரு ஒரு அப்டேட் லெவல் அப்படின்னா வச்சுக்கலாம். ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு இல்ல 2 ஸ்டெப் அந்த மாரி மேல இருக்க மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா கத்துக்கிற மாரி இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே இங்க வாங்க. 24 டூ 27 டே அப்படின்னு பார்க்கும்போது, எதிர்ச்சொல், வினைச்சொல் கத்துப்பீங்க. காந்திய காலகட்டம் 1 அண்ட் 2. எதுக்கு காந்திய காலகட்டத்த 1 அண்ட் 2ன்னு பிரிச்சிருக்கோம்னா, இந்திய தேசிய காங்கிரஸையே நம்ம 1 அண்ட் 2 தான் பிரிச்சிருக்கோம். இதுக்கான கிளாரிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது காந்தியடிகள் வர்றதுக்கு முன்னாடி வந்து வேற மாரி சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க. சோ காந்தியடிகள் வந்ததுக்கு அப்புறமா வேற மாரி சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க. அதேதான் இங்கேயும் காந்தியடிகள் இல்லாதப்போ நம்ம எப்படி இருந்தோம், காந்தி வந்து நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தென்னாப்பிரிக்காவுல இருந்து காந்தி நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன முயற்சிகள்லாம் மேற்கொண்டோம் அப்படின்றத காந்திய காலகட்டம் 1 அண்ட் 2ல நம்ம படிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே வாங்க. 2 வினைச்சொற்களுடைய வேறுபாடு அறிதல், கோடிடத்தை சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். இதெல்லாம் பேஸ் தான். இது நீங்களே படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து ஆர்டர் படி போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சிமிலர் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே கீழ வாங்க. நான் சொன்னேன் இல்லையா? நம்ம வந்து யூனிட் 6 ஐஎன்எம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஏன்னா யூனிட் 6ல பார்ட் 2 உடைய கன்டினியூவேஷன் ஐஎன்எம் வந்துரும். அப்போ ஐஎன்எம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன மேம் வரும் அப்படின்னு கேட்டா, ஐஎன்எம் வந்து நம்ம பார்ட் 2 ஓட கன்டினியூவேஷன். எதோட பார்ட் 2? யூனிட் 6 உடைய பார்ட் 2 ஓட கன்டினியூவேஷன் தான் ஐஎன்எம். அப்போ யூனிட் 6 உடைய பார்ட் 2 ஓட கன்டினியூவேஷன் ஐஎன்எம் அப்படின்னா, ஐஎன்எம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூனிட் 6 உடைய பார்ட் 1 வந்துரும். அப்போ 1ல என்ன இருக்கும் நான் சொன்னேன். ஆல்மோஸ்ட் திருக்குறளும், சங்க இலக்கியங்களும் இருக்கும்னு சொன்னேன். சங்க இலக்கியங்கள், அப்புறம் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் நம்ம படிப்போம் இல்லையா? சோ அப்ப அது எல்லாமே படிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த டைம்லயே வந்து திருக்குறள்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து பினிஷ் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அதாவது அழகு. அழகு வந்து 7. 7ல உங்களுக்கு ஒரு 20 அதிகாரம்னு சொல்லி, தமிழ்ல வந்து இந்த அதிகார திருக்குறள்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. அத நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சிலபஸ்ல குடுத்திருப்பாங்க. அப்போ திருக்குறள் தொடர்பான செய்திகள்னு சொல்லி ஒரு 20 அதிகாரங்கள் குடுத்துருக்காங்க இல்லையா? அத நீங்க இங்கேயே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, யூனிட் 6க்கு பார்ட் 1க்கு நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சிலபஸ் கையில வச்சிருந்தா நீங்க எடுத்து பாருங்க. திருக்குறள் தொடர்பான செய்திகள் இதெல்லாம் குடுப்பாங்க. இல்ல நானே கூட உங்களுக்கு இங்க வியூ பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க யூனிட் 6ல அதே வெயிட்டேஜ்ல காட்டுவாங்க. இங்க பாருங்க. இது யூனிட் 6 தான். பட் பார்ட் 1ன்னு வச்சுக்கலாம். பார்ட் 1 உடைய டாபிக்ஸ் தான் இது. யூனிட் 6 நம்ம 2ஆ பிரிச்சிருக்கோம். பகுதி 1, பகுதி 2. அந்த பகுதி 1 உடைய டாபிக்ஸ் வந்து திருக்குறள் மதச்சார்பற்ற தனித்தன்மையுடைய இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளின் மாறாத விழுமியங்களும், சமூக, அரசியல், பொருளாதார நிகழ்வுகள், திருக்குறள் பொருத்தப்பாடு இது எல்லாமே திருக்குறள் சம்மந்தப்பட்டது தான். அப்போ இங்க திருக்குறள் நீங்க படிக்க வர்றீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே தமிழ்ல உங்களுக்கு வெயிட்டேஜ் குடுக்குற அழகு 7ல கேட்டிருக்க ஒரு 20 அதிகாரம் இருக்கு இல்லையா? அத நீங்க இங்கேயே படிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சோ அதுக்கான அந்த 20 அதிகாரங்கள் தான் இங்க குடுத்துருக்காங்க. அத இங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே பாருங்க. ஐஎன்எம் பார்க்கும்போது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாயிடுச்சு. சோ அத பத்தி படிச்சுட்டோம். அதுக்கப்புறமா வந்து தலைவர்கள் எப்படிலாம் உருவானாங்க அப்படின்றத இதெல்லாம் படிச்சுட்டு இந்திய தேசிய காங்கிரஸுடைய பகுதி 1, பகுதி 2, தேச பிரிவினை, காந்திய காலகட்டம் 1, 2 எல்லாத்தையுமே படிச்சுட்டீங்க அப்படின்னா, இங்க முடிச்சதுக்கு அப்புறமா ஆக்சுவலி இது 2 ஓகேங்களா? காந்திய காலகட்டம் 2 இது. இது 2மே முடிச்சிட்டீங்க அப்படின்னும்போது, இந்த இடத்துல தான் நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, தலைவர்கள் எப்படிலாம் உருவாகுறாங்க அப்படிங்கிறத படிக்கணும். ஓகேவா? பி.ஆர். அம்பேத்கர் எப்படி உருவானாரு? பகத்சிங் எப்படி உருவானாரு? பாரதியார் எங்க உருவானாரு? வ.உ.சி. ஏன்னா வந்து இங்க நீங்க படிக்கும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பெரிய கிளாரிஃபிகேஷன் இருக்கும். இவங்கலாம் இங்கேயே வந்தாங்களே! இங்க இப்படித்தானே வந்தாங்க, அங்க அப்படித்தானே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன் இங்கேயே கிடைக்கும். அப்போ இவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் படிக்கும்போது நீங்க வந்து மக்கப் பண்ண வேணாம். ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
ஏன்னா நீங்க இது சம்பந்தப்பட்ட எல்லா ஈவென்ட்ஸுமே நீங்க இங்கேயே படிச்சிருப்பீங்க. இவர் எங்க இருந்து வந்தாரு? பி.ஆர். அம்பேத்கர் என்ன பண்ணாரு? பாரதியார் என்ன பண்ணாரு? இவர் எத்தனாவது மாநாட்டுல கலந்துக்கிட்டாரு? எத்தனாவது மாநாட்டுல கலந்துக்கல? அப்புறம் வ.உ.சி என்ன பண்ணாரு? ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாரு? அப்படின்றது இங்கேயே நீங்க ஆல்மோஸ்ட் பாதி இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருப்பீங்க. அப்ப இந்த படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நீங்க மக்கப் பண்ண அவசியம் இருக்காது. புரிஞ்சு படிக்கிற மாரி தான் இருக்கும். அப்புறம் அப்படியே மேத்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். விகிதம் சொல்லுவோம் இல்லையா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இது நீங்க அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு அப்புறம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ஏஜஸ் அண்ட் ஆவரேஜ். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கத்துக்கிறத கையோடயே ஏஜஸ் அண்ட் ஆவரேஜ் படிச்சீங்க அப்படின்னா, வயது கணக்குகள்னு சொல்லுவோம். வயது மற்றும் சராசரி கணக்குகள். இது இன்னும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்படியே இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு அப்புறம் தலைவர்கள் உருவாக்குறாங்க இல்லையா? அவங்கள அப்படியே தொடர்ந்து பாருங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ் இதெல்லாம் பார்ட் 2. அப்படியே இவங்களும் விடுதலை போராட்ட வீரர்கள் தான். சோ இது கன்டினியூவேஷனா நீங்க ஐஎன்எம்ல இத படிச்சுக்கலாம். ஓகேவா? இங்கேயே தமிழ்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்மோஸ்ட் இங்கேயே உங்களுக்கு திருக்குறள் சம்மந்தப்பட்ட அதிகாரமும் முடிஞ்சிரும். அதே மாரி இங்க தலைவர்களும் முடிஞ்சிரும். இங்க ஏஜஸ் அண்ட் ஆவரேஜ்ல இந்த டாபிக் இங்க ஓவர் ஆயிடும். ஓகேவா? இப்ப நம்ம டே 36 டூ 39ல இருக்கோம். அப்டிங்க பாருங்க. 36, 39 அப்டின்னு பார்க்கும்போது, விடுதலை போராட்டத்துல பெண்களுடைய பங்கு. ஓகேவா? பெண்களுடைய பங்கு என்ன அப்டின்றது ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்க நீங்க இங்கேயே முடிச்சு விட்டுருங்க. ஏன் அப்டின்னா, இவ்வளத்தையும் படிக்கும்போது நெறைய பெண்களும் வந்திருப்பாங்க. தலைவர்கள் வந்திருக்காங்க அப்டின்னா, பெண்களும் வந்திருப்பாங்க இல்லையா? சோ பெண்கள் வந்திருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அப்ப இந்த டாபிக் இங்கேயே படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இங்க அப்டி பார்த்தீங்கன்னா, அதோட 20 அதிகாரத்துடைய தொடர்ச்சி இங்க வருது. ஓகேவா? இன்னும் முடியல. இங்க வருது. சோ மேற்கோள்களையும் படிச்சுக்கோங்க இங்க தமிழ்ல. நெக்ஸ்ட் அப்டிங்க வந்தீங்க அப்டின்னா, இது முடியும்போதே உங்களுக்கு என்ன ஆயிடுது? இங்க திருக்குறள் ஸ்டார்ட் ஆயிடுது. எங்க தமிழ்ல உங்களுக்கு 20 அதிகாரம் முடியுதோ, அங்கேயே உங்களுக்கு என்ன ஆயிடுது அப்டின்னா, யூனிட் 6 உடைய திருக்குறள் என்ன ஆயிடுது? ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, அப்புறம் இங்க அதே மாரி டைம் அண்ட் வொர்க் ஸ்டார்ட் ஆயிடும். டைம் அண்ட் வொர்க் பார்ட் 2, பார்ட் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் 40-45 அப்டின்னு பார்க்கும்போது, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குறத இங்க படிச்சுக்கோங்க. அதே திருக்குறள் கன்டினியூவேஷன் ஆகுது. அப்புறம் ஏரியாவுடைய பார்ட் 1, ஏரியா அண்ட் வால்யூம் போயிடுறோம். சோ ஏரியாவுடைய பார்ட் 1, பார்ட் 2, வால்யூம் 1, வால்யூம் 2. ஓகேவா? அப்படியே இங்க வந்தீங்க அப்படின்னா, சங்க காலம் நம்ம அங்க படிச்ச அற இலக்கியங்கள் ஐ மீன் அறநூல்கள் இங்கேயும் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். சோ சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறுல நீங்க எல்லா இலக்கியங்களும் படிப்பீங்க. சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். இதெல்லாம் நீங்க அப்படியே லைனா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தொடர் வகை. தொடர் வகை அப்படின்னு பார்க்கும்போது, இங்கேயும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் தொடர் வகை அப்படின்னா, தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் அப்படின்றத 2ஆ பிரிச்சு நீங்க பார்ப்பீங்க. பிளஸ் அத தொடர்ந்தே செய்வினைனா என்ன? செயல்பாட்டு வினைனா, அதாவது இது செய்வினை தொடர், செயல்பாட்டு வினை தொடர், தன்வினை தொடர், பிறவினை தொடர் இந்த மாரிலாம் சொல்லுவோம். சோ தொடர் வகையில தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் முடிச்சுட்டு, இதெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லாமே தொடர் வகைகள் தானே. சோ அதனால தொடர் வகையில இது 2த்தையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் செய்வினை, செயல்பாட்டு வினை, அதுக்கப்புறமா இங்க அப்படியே பாருங்க. தன்வினை, பிறவினை, அதுக்கப்புறமா இது அப்படியே கன்டினியூவேஷனா வரதுனால இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே இங்க மேல வாங்க. இங்க பாருங்க. இங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சங்ககாலம் முதல் இக்காலம் வரை இலக்கிய வரலாறு பார்ட் 1, பார்ட் 2வா பிரிச்சு முடிச்சு விட்டுட்டு, இங்க யூனிட் 6ல பெண்டிங் சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கும். இதுல கொஸ்டின் கேட்கறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த டாபிக்ஸ்லாம் இருக்கு. அப்போ இத 6ல இருந்து 8த் வரைக்கும் மேக்ஸிமம் 6, 7த்னே வச்சுக்கோங்களேன். 6, 7த் புக்ல பாலிட்டில இந்த ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன்ல இதெல்லாம் குடுத்து வச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த டாபிக்ஸ் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் கவர் ஆயிடும். ஓகேவா? அங்கங்க பெண்டிங் இருக்கிற டாபிக்ஸ நீங்க படிச்சுக்கலாம். சோ இங்க யூனிட் 6 இதோட முடிந்து விட்டது. இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த டாபிக்ஸ் எல்லாமே சேர்த்து 6, 7த், 8த் அப்படி படிச்சீங்கனாலே கவர் ஆயிடும். சோ இது ஆல்மோஸ்ட் இங்க யூனிட் 6 உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. தமிழ்லயும் செய்வினை, செயல்பாட்டு வினை அப்படின்றது இங்க முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்படியே பாருங்க. பாலிட்டி ஸ்டார்ட் பண்றோம். பாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது, இந்திய அரசியலமைப்புடைய முகவுரைனா என்ன? முக்கிய கூறுகள்னா என்ன? அது எப்படி ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்களா பிளவுபட்டுச்சு? இது எல்லாத்தையுமே வகைப்படுத்தி நம்ம 1ல படிப்போம். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன டாபிக்ஸ் தானே. சோ இங்க தன்வினைனா என்ன? பிறவினைனா என்ன? அப்புறம் ஏபி அண்ட் ஜிபி மேத்ஸ்ல போயிடுவோம். அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, மரபு தமிழ் ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது ஆல்மோஸ்ட் மரபு தமிழ் அப்படின்னு சொல்லும்போது 3 யூனிட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். சோ அதுல திணை மரபு, பால் மரபு, காலம், இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு இது எல்லாமே மரபு தமிழ்ல ஒரே டாபிக் தான். அப்ப இது ஒரு நாள் போதும் இல்லையா? சோ ஆல்மோஸ்ட் இது என்னன்றது படிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் போதும். புக்ல குடுத்திருக்க எல்லா மரபையும் படிச்சுக்கோங்க. பாலிட்டில அதுக்கப்புறம் இங்க தொடர்ந்து குடியுரிமைனா என்ன? அடிப்படை உரிமைகள்னா என்னன்றத இங்க படிச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டியோட பார்ட் 1 இங்க படிச்சுக்கோங்க. பார்ட் 2வ நெக்ஸ்ட் டே படிச்சுக்கோங்க. பாலிட்டில அதே மாரி இத தொடர்ந்து அடிப்படை கடமைகள்னா என்ன? அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் என்னன்றத இன் டெப்த்தா படிச்சுக்கலாம். இங்க இத தொடர்ந்து அதே
அழகுல வரக்கூடிய நிறுத்தல் குறியீடுடைய லாஸ்ட் டாபிக் இது. எழுதும் திறன்ல லாஸ்ட் டாபிக் தான் இந்த நிறுத்தல் குறியீடு. சோ அதையும் நம்ம இங்கேயே படிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழ்ல எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல். அதாவது எதிர்ச்சொற்கள்லாம் தெரியும் இல்லையா? ஆப்போசிட். சோ இதெல்லாம் இங்க படிச்சுக்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழிய செப்பரேட்டா படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க கோட்பாடு அரசியல் நெறிமுறை கோட்பாடுகள் முடிச்ச கையோடையே பார்ட் 2க்கு வந்து பாலிட்டில போயிடலாம். பார்ட் 2 அப்படின்றத நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஏற்படுத்துறதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறமா என்ன படிப்போம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ட பத்தி தான் படிப்போம். கரெக்ட்டா? அப்போ சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன? அதோடைய பார்லிமென்ட்டோட என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ஐ மீன் பார்லிமென்ட்டோட ஃபங்ஷன்ஸ் என்ன இருக்கு? பார்லிமென்ட்டோட கீழ என்னென்ன பிரிவுகள் இருக்கு? எல்லாத்தையுமே நம்ம படிப்போம். சோ அப்ப இது எல்லாமே இங்க படிக்கிறோம் அப்படின்னா, அடிப்படை கடமைக்கு அப்புறம் படிக்கும்போது நமக்கு இன்னுமே நல்லா புரியும். அதே மாரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படிச்சு இத படிக்கும்போது, ஓரளவுக்கு எந்தெந்த லாஸ்லாம், ஆர்டிகல்ஸ்லாம் இங்க இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? சோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசனிங் அண்ட் நம்பர் சீரிஸ் அண்ட் இங்கிலீஷ் லெட்டர் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது, இங்க ரீசனிங் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த ஆல்மோஸ்ட் இந்த ப்ராபர்ட்டிலாம் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல வந்து டைரக்ட்டா குடுக்க மாட்டாங்க. இன்டைரக்ட்டா தான் குடுத்துருப்பாங்க. ஸோ ரீசனிங்ல இந்த எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ற மாரி ஒண்ணொன்னா முடிச்சுட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து கன்டினியூவேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இத இங்க கொண்டு வரோம். சரிங்களா? பாலிட்டியோடைய மாநில நிர்வாகம். சரி, சென்ட்ரல் முடிச்சாச்சு. அடுத்தது யார் வருவா? ஸ்டேட் தானே வருவாங்க. சோ, ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோடைய மேனேஜ்மென்ட் என்ன எப்படி இருக்கு? சோ, வந்து அது கீழ என்னென்ன பண்ணி பிரிவுகள் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம இங்க டைப் படிப்போம். ஓகேவா? சோ, மாநிலத்தோட சட்டமன்றம் எப்படி இருக்கு? அப்புறம் நீங்க டைரக்ஷன்ஸ் பார்க்கும்போது, அப்படியே ரீசனிங்கோட கன்டினியூவேஷன் தான் இந்த டைரக்ஷன்ஸும். சோ, அதுவும் ஆல்மோஸ்ட் இங்க தான் வரும். நெக்ஸ்ட் அப்படியே பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டறிதல். பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொல்லும்போது, இது தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன் வேர்ட் டாபிக் மாரி தான். சோ இது ஈஸியா முடிச்சுக்கலாம். உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், டைஸ் அண்ட் ரேங்க் லிஸ்ட் இது வந்து ரீசனிங்கு. இது வந்து பாலிட்டியோட கன்டினியூவேஷன். மாநில சென்ட்ரல் கவர்ன்மென்ட் பத்தி படிச்சாச்சு. ஸ்டேட் கவர்ன்மென்ட் பத்தி படிச்சாச்சு. அடுத்தது லோக்கல் கவர்ன்மென்ட் தானே. சோ லோக்கல் கவர்ன்மென்ட் பத்தி படிச்சுருவோம். கன்டினியூவேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பரசொற்கள் இதெல்லாம் ஒரே கேட்டகரி தான். நெக்ஸ்ட் இது 3 கவர்ன்மென்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ 2த்துடைய கூட்டாட்சி. சென்ட்ரல் கவர்ன்மென்ட்னா ஸ்டேட் கவர்ன்மென்ட். இது 2த்துடைய கூட்டாட்சியோட தன்மைனா என்ன? அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? பினான்சியலா எப்படி இருக்கு? இது எல்லாத்தையுமே நம்ம இங்க படிச்சுருவோம். ஏன்னா என்ன ஏதுன்றத வாட் இஸ் வாட் அப்படின்ற மாரி எல்லாம் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் நம்ம இத படிச்சோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் சிட்டிங் அரேஞ்ச்மென்ட் தான் நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் சொல்லுவோம். சீட் அரேஞ்ச்மென்ட் பத்தி வந்து கொஸ்டின்ஸ் வந்து இதுவும் வந்து ரீசனிங் தான். சோ அதனால உங்களுக்கு இதுவும் ஈஸியா தான் இருக்கும். அத படிக்கும்போது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. ஒரு பொருள் பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள். அப்புறம் தேர்தல் இந்திய நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட், ஸ்டேட் கவர்ன்மென்ட், லோக்கல் கவர்ன்மென்ட் 2 அப்புறம் வந்து 2 கவர்ன்மென்ட் இன்வால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள், ரிலேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க எலக்ஷன் கமிஷனே படிக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எலக்ஷன் கமிஷன்னா என்ன? ஜுடிஷியரினா என்ன? அதோட எப்படி ரூலிங் இருக்கு? எல்லாத்தையுமே படிக்கும்போது இன் டெப்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாவும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷன். அப்படிங்க வாங்க. நெக்ஸ்ட் 81 டூ 84. 81 டூ 84 அப்படின்னு சொல்லும்போது, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொற்கள் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிமிலரா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் சொல் இலக்கணத்துல இதுக்கு முன்னாடியே நம்ம வழக்குனா என்ன அப்படின்றத ஒரு கேட்டகரியா படிப்போம். அப்ப அதே மாரி தான் இங்க பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இந்த சொல்லும் பொருளும் அறிதல் இது எல்லாமே வந்து அதே கேட்டகரிய சார்ந்தது தான். இப்ப ஒண்ணுத்துக்கு ஒண்ணு டிபெண்ட் பண்ணி இருக்கு, இன்டர்லிங்க்டா இருக்குன்னு கூட சொல்லலாம். சோ அங்க படிச்சுட்டு இங்க வரும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதே மாரி பாலிட்டிய பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் ஊழல் அப்படின்றது இங்க தேர்தல் கமிஷனுடைய நம்ம இம்பார்ட்டன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த ஊழல் தடுப்பு சட்டம், அப்புறம் ஊழல் தடுப்பு சார்ந்த நடவடிக்கைகளு, அப்புறம் லோக்பால், லோக் ஆயுக்தா இது எல்லாமே நீங்க வந்து அடிஷனலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? சோ நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம அங்க விட்டுற முடியாது. ஏன்னா அடிஷனல் இம்பார்ட்டன்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். பார்ட்டில அதுக்கப்புறம் அடிஷனல் இம்பார்ட்டன்ஸ் இதுதான். தகவல் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் தகவல் உரிமை அதாவது தகவல் அறியும் சட்டம் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அது சம்மந்தப்பட்டது. பெண்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு? அப்புறம் வந்து நுகர்வோருக்கு பாதுகாப்பு அமைப்புகள் என்னென்ன இருக்கு? மனித உரிமைகள் சாசனத்த பத்தி இது எல்லாத்தையுமே நம்ம பாலிட்டில நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அயற்சொல், தமிழ்ச்சொல் தமிழ்ல மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் அண்ட் சாலஜிசம் இது எல்லாமே நீங்க வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சோ நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் அப்படியே இங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது பேசிக் 1 மார்க் தான். 1 மார்க் அப்படின்னா, இப்போ நியூஸ் பேப்பர் படிச்சு அதுலருந்து நோட்ஸ் எடுத்து அதுல ஆன்சர் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு ஆவணம் வந்து ஒரு டாக்குமெண்ட் படிச்சு ஆன்சர் பண்றது. இதெல்லாம் வந்து நியூஸ் சிலபஸ் அடிப்படையில கேட்கறது. சோ இத வந்து ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணி நீங்க கத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிராக்டிஸ்க்காக கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். ஓகேவா?
பாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுல அரசியல் கட்சிகளும், அதன் ஆட்சி முறைகளும். லாஸ்ட்டா இந்த டாபிக்க வச்சுக்கோங்க. இந்தியால என்னென்ன அரசியல் கட்சி இருக்கு? அது என்னென்ன ஆட்சி முறைகள் பண்ணுது? கரண்ட் அஃபேர்ஸ கொஞ்சம் லிங்க் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இன்னமும் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அப்புறம் இங்க கேண்டல் அண்ட் கிளாக் போட்டு வந்துருங்க. அப்புறம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 90 90னா ஒரு 3 மாசம் கிட்ட அப்படின்னு வரும்போது, நீங்க எக்கனாமிக்ஸ் யூனிட் 9ம் வந்துருவீங்க. அப்போ மறு பெயர்கள படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்திய பொருளாதார இயல்புகள் முதல்ல எக்கனாமிக்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்னா அது எக்கனாமிக்ஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு எக்கனாமிக் இருக்கு. ஒரு கடைக்கு போனா எக்கனாமி இருக்கு. அதே ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து அத திரும்ப ரிட்டர்ன் பண்ண போனா எக்கனாமி இருக்கு. வீட்ல ஒரு பட்ஜெட் போட்டா எக்கனாமி இருக்கு. எல்லாத்துலயுமே எக்கனாமி அப்படிங்கிறது டிராவல் ஆயிட்டே தான் இருக்கும். அது கஷ்டம்னு நெனச்சா கஷ்டம், ஈஸின்னு நெனச்சா ஈஸி. இந்திய பொருளாதார இயல்புகள் அப்படின்னு சொல்லும்போது, நேச்சர் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அது கொஞ்சம் படிச்சுட்டு, அதுக்கப்புறமா கரண்ட்ல வந்து எது எது எந்தெந்த பெர்சன்டேஜ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரைமரி செக்டார்ஸ் வந்து ஜிடிபில எவ்ளோ இருக்கு? செகண்டரி செக்டார்ஸ் வந்து என்ன இருக்கு? இண்டஸ்ட்ரி செக்டார் வந்து எவ்ளோ ப்ளே பண்ணுது? இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இயல்புகள தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி படிச்சீங்கன்னா மட்டும் தான் உங்கள எக்கனாமில வந்து கிளியர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. 2025க்கு. ஸோ அது அந்த ரிப்போர்ட் எடுத்து நீங்க படிச்சீங்க அப்டின்னா, போன குரூப் 4க்குலாம் 2, 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எக்கனாமிக் பாலிசி ரிப்போர்ட் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணது அது. ஸோ அத படிச்சுட்டே அப்டின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஊமை தொடருடைய பொருளறிதல், திட்டக்குழு 5 அந்த எக்கனாமியோட கன்டினியூவேஷன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நேச்சர் எக்கனாமினா என்ன? எது எது என்னென்ன பெர்சன்டேஜ்ல இருக்கு? பாவர்ட்டி வந்து ஹையா இருக்கக்கூடிய ஸ்டேட் எது? அன்எம்ப்ளாய்மென்ட் எவ்ளோ இருக்கு? ரெப்போ ரேட் எவ்ளோ இருக்கு? இது எல்லாத்தையுமே பேஸா இங்க தெரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம், ஜிடிபி எவ்ளோ இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம், அப்படியே கீழ வந்தீங்க அப்படின்னா, எக்கனாமியோடைய மெயின் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுற இடம் இதுதான். ஏன் அப்படின்னா, திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் ஒண்ண வந்து நேரு கொண்டு வந்தாங்க. ஸோ நேரு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 5 இயர் பிளான் அப்படின்ற ஒண்ணையே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு பிளான் போட்டு என்ன பண்ணுவோம்? அது பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரி மேல டெவலப் பண்ணி, ஆ ரிப்போர்ட் குடுக்குறது. அதுக்கப்புறம் தான் ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆயோக் அதுக்கப்புறம் வந்தது தான். இந்த திட்டக்குழுவ ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் இந்த நிதி ஆயோக். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஒண்ணா படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் ஓமை தொடருக்கு அப்புறம் மரபு தொடர் படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். அப்புறம் வந்து இங்க பணவியல் கொள்கை. எக்கானமி அப்படின்னு பார்க்கும்போது, எக்கானமிய டிசைட் பண்றது 2டே 2 விஷயம் தான். ஒண்ணு பணவியல் கொள்கை. இன்னொன்னு நிதி கொள்கை. அதாவது மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவோம். பிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவோம். மானிட்டரி அப்டின்னா பணம் சம்மந்தப்பட்டது. முழுக்க முழுக்க இந்த ரிசர்வ் வங்கி, பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் ஏன் வருது? இன்ஃப்ளேஷனுக்கான காசஸ் என்ன? பணம் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் படிக்கிறது பணவியல் கொள்கை. அதே மாரி நிதி கொள்கை அப்டின்னு பார்க்கும்போது கவர்ன்மெண்ட். நிதினாலே என்னது அப்டின்னா கவர்ன்மெண்ட் தான். ஓகேவா? ஃபண்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ நிதி அப்டின்னாலே கவர்ன்மெண்ட் தான். ஃபிஸ்கல்னா அந்த இடத்துல கவர்ன்மெண்ட் வந்து என்னென்ன மாரி ரெவென்யூஸ் கெயின் பண்றாங்க? அந்த ரெவென்யூ எப்படி வந்து செலவு பண்றாங்க? அது செலவுக்கு வந்து பத்தலன்னா எப்படி கடன் வாங்குறாங்க? பட்ஜெட் எப்படி வருது? இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க தான் இந்த பிஸ்கல் பாலிசி. ஸோ இந்த 2 பாலிசி படிச்சீங்க அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு எக்கனாமிக்ல இன் டெப்த்தா போறதுக்கான ஒரு சான்சஸ் இந்த 2 பாலிசி தான். இது 2ம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபினான்ஸ் கமிஷன் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கான நிதி பகிர்வு ரெவென்யூ ஷேரிங் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கிட்ட எப்படி இருக்கு அப்படின்றத படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பொருளாதாரத்துல இந்திய பொருளாதாரத்துல வேலைவாய்ப்பு உருவாக்கம் எப்படி இருக்கு? லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து கண்டிப்பா வருஷம் வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டுர்றாங்க. ஏன்னா, அந்த காலத்துல கேரன் வாலிஸ்லேருந்து எல்லாருமே கொண்டு வந்தது தான் இந்த சிஸ்டம், லேண்ட் ரிஃபார்ம் சிஸ்டம். ஸோ அந்த இது ப்ரீ ஹிஸ்டரி என்னன்னு படிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க ஆக்ட் படிச்சீங்க, ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சீங்க அப்படின்னா, இன்னும் நல்லா புரியும். அப்படியே தமிழ்ல இந்த சைடுல அப்படியே பார்க்கும்போது, குறில் நெடில் வேறுபாடு பார்ப்பீங்க. லகர, லகர, லகர வேறுபாடு. இந்த 3 வேறுபாடையும் அப்படியே இங்க முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் ஏன்னா வேறுபாடா ஒண்ணா முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அப்புறம் ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். அப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா? கலைச்சொற்களுக்கு முன்னாடி நம்ம இத படிச்சோம். ஆங்கில சொற்கள் அப்படின்றது 6வதுல எளிய மொழிபெயர்ப்பு திறன்ல வரும். ஸோ பிற மொழி சொற்கள்னா என்ன? ஆங்கில மொழி சொற்கள்னா என்ன? ஆல்மோஸ்ட் கலைச்சொற்கள் தான் அது. ஸோ இதுக்கு கலைச்சொற்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இத நீங்க படிச்சீங்க அப்படின்னா, ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுக்காக தான். ஸோ இது 2மே கலைச்சொற்கள் தான். ஓகேவா? 2ஆ பிரிச்சு குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, வேலைவாய்ப்பு உருவாக்கத்தோட முடிச்சோமா? லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பத்தி. அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை, அக்ரிகல்ச்சர் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க? ஏன்னா டெக்னாலஜி புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் முடிச்ச உடனே இண்டஸ்ட்ரிக்கு வந்துருங்க. இண்டஸ்ட்ரியல் எப்படி போயிட்டுருக்கு? இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் எப்படி போயிட்டுருக்கு? எப்படி ஆச்சு? இண்டஸ்ட்ரியல் பாலிசிலாம் என்னென்ன இருக்கு? அதோடைய வளர்ச்சி திட்டங்கள் என்னென்ன இருக்கு? அதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இங்க உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்ல மட்டும் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் தான். மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க கான்செப்ட் கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல.
அந்த கான்செப்ட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? அங்க தான் நீங்க மேத்ஸ் வந்து எந்த லெவல்ல, எந்த டைம்ல உங்களால எக்ஸாம்ல அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதே இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்லி பிராக்டிஸ், ரிவிஷன், டெஸ்ட் இதே தான் நீங்க மேத்ஸ்க்கு ஃபாலோ பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க போடாமலே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான். இங்க பார்த்தீங்களா? தமிழின் தொன்மை. தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதெல்லாம் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. இங்க வந்து ஊரக ஒரு நலப்புற அதாவது அர்பன் ஏரியாஸ், ரூரல் சம்மந்தப்பட்ட அ என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் சோசியல் ப்ராப்ளம்ஸ். நம்மளுடைய எக்கனாமில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 4 சோசியல் ப்ராப்ளம். பாப்புலேஷன், கல்வி, அதுக்கப்புறம் வந்து நலவாழ்வு, ஹெல்த், வறுமை. இந்த 4த்துல இருந்து கண்டிப்பா ஸ்கீம்ஸ் சம்மந்தப்பட்டதாவோ, இல்ல எப்படியோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இந்த 4த்தையுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உ.வே. சாமிநாதன் தமிழ் அறிஞர்கள் வந்துருவாங்க. ஸோ இத வந்து நம்ம அப்படியே பிரிச்சுக்கலாம். 4ஆ பிரிச்சுக்கலாம். சாமிநாத ஐயர், மீனாட்சி சுந்தரம், லக்குவனார பத்தி இவங்க தமிழ் பணி தொடர்பான செய்திகள். அதே மாரி தேவநேய பாவாணர், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜீயபோப்பு, வீரமாமுனிவர், இவங்கலாம் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். அதே தமிழ் சான்றோர் பத்தி அப்டின்னா, இந்த பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், அதாவது திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், அதுக்கப்புறம் காகிதமில்ல தாராபதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இவங்கலாம் வந்து தமிழ் சான்றோர் சம்மந்தப்பட்ட செய்திகள். இவங்கள பத்தின செய்திகள், தொண்டு செய்தி இது 3ஆ பிரிச்சுருங்களேன். த தமிழ் வந்து பணி தொடர்பான ஓகேவா? தமிழ் பணி தொடர்பான செய்திகள் இங்க. அதே வந்து தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் வந்து இங்க. அதே சான்றோர் சம்மந்தமானது 2 ஓகேவா? சோ பிரிச்சுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு பிரிச்சு படிக்கும்போது ஈஸியா இருக்கும். சோ இங்க சமூக பிரச்சனைகள் முடிச்சுருவோம். இங்க பி.ஒய்.க்யூ ரிவிஷன் அப்டியே பார்த்துட்டே வருவோம். அப்டிங்க பாருங்க எக்கனாமிக்ஸ். அப்டியே எக்கனாமிக் முடிஞ்ச கையோடயே உங்களுக்கு யூனிட் 9 வந்துரும். யூனிட் 9னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம யூனிட் 9ன்னு சொல்லுவோம். ஓகேவா? மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் என்னென்ன இருக்கு? என்னென்ன இடத்துல இருக்கு? அதே மாரி மாநிலங்களுக்கான குறியீடு என்னென்ன இருக்கு? அதுக்கப்புறம் சமூக வளர்ச்சியோட பொருளாதாரத்தோட பங்களிப்பும், மறுமலர்ச்சி சம்மந்தப்பட்ட இயக்கங்களோட பங்களிப்பு, அப்புறம் அரசியல் கட்சிகளும், அது அது சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் கொண்டு வரும்போது இடஒதுக்கீட்டுல எந்த மாரி லெவல்ல இருக்கு? அதுக்கான என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்க? இது எல்லாத்தையுமே ஆர்டரா தெரிஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இன்னமும் நல்லா புரியும். சரியா? அதுக்காக தான். நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, சான்றோர் முடிஞ்ச கையோட சும்மா இருக்க போறதில்ல நீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் தமிழ் நம்ம ரிவிஷன் தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நீங்க ஜியோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன் ஜியோகிராஃபி அப்டின்னா, நல்லா பாருங்க யூனிட் 6ல ஒரு 20 கொஸ்டின். அப்புறம் ஐஎன்எம் பார்த்தோம். அதுக்கு ஒரு 5 கொஸ்டின். ஆல்மோஸ்ட் இது 2மே ஒரே வெயிட்டேஜ்ல முடிப்போம். 25 கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கு. எக்கனாமிக்ஸ் யூனிட் 9 பார்க்கும்போது ஒரு 20 கொஸ்டின் உங்க கையில இருக்கும். அப்ப ஜிஎஸ்ல மட்டுமே 20, 20 இங்க ஒரு 5 45 கொஸ்டின் கையில இருக்கும். அப்ப 45ஓட இந்த ஜியோகிராஃபில ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா, அது ஆல்மோஸ்ட் ஒரு 7 லெசன் தான் இருக்குமே இந்த 10த்ல. அந்த 7 லெசன்ல ஒரு 5 கொஸ்டின் வருதுல்ல. அப்ப நம்மளுக்கு படிக்கிறதுக்கான சோர்ஸஸும் கம்மி. 5 கொஸ்டினும் படிச்ச மாரி இருக்கு. அதனால ஜியோகிராஃபி அப்படியே கையோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் குடுத்துருக்க இந்த டாபிக் மட்டும் படிங்களேன். புவியோட அமைவிடம்னா என்ன? இயற்கை அமைவுகள் எங்கெங்க இருக்கு? பருவமழை, அப்புறம் பருவநிலை மாற்றம், மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை இதெல்லாம் என்ன அப்படின்றதாவது அட்லீஸ்ட் வந்து 10த் புக்ல படிச்சுட்டே வரும்போது, ஒரு 5 மார்க்ஸ் கெயின் பண்றதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு நெறைய இருக்கு. நீர் வளங்கள், இந்திய ஆறுகள், மண்ணு, கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு, வன உயிரினங்கள் வேளாண் முறைகள் இதெல்லாம் அப்படியே ஜியோகிராஃபி லைனா டாபிக்ஸ் படிச்சுட்டு வாங்க. இங்க அப்படியே பாருங்க. எக்கனாமிக்ஸ்ல பார்க்கும்போது, தமிழ்நாடு சமூக பொருளாதார வளர்ச்சி, தமிழ் நலத்தின் ஐ மீன் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும். அதாங்க ஸ்கீம்ஸ் பத்தி, சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி இது படிப்பீங்க. அடிஷனல் டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அ புவியியல் கூறுகள் பொருளாதார வளர்ச்சியில எந்த லெவல்ல இருக்கு? நான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்கனாமிக் பாலிசி அத எடுத்து இந்த டாபிக் நீங்க படிச்சீங்கன்னா பக்காவா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழ்நாட்டு வந்து என்னென்ன சாதனை பண்ணியிருக்கு? கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். காமர்ஸ், கவர்னன்ஸ் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இந்த யூனிட் 9ல கவர் பண்ற ஏரியாவுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஜியோகிராஃபில அப்படியே பாருங்க, போக்குவரத்த வந்துட்டோம். சோ இயற்கை அமைவுகள் ஆரம்பிச்சு, போக்குவரத்து வந்து, அதுக்கப்புறம் மக்கள் தொகை அடர்த்தி வந்து, அந்த மக்கள் தொகை அடர்த்தி, அதுக்கப்புறம் இந்த இடப்பெயர்ச்சிலாம் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் தினமும் ஐ மீன் ரெகுலரா கேட்டுட்டு தான் இருக்காங்க. டெஸ்ட் பேட்ச் போட்டாலும் தினமும் கேட்கிற மாரி தான் கேட்கறாங்க. அப்படிங்க பாருங்க சுற்றுச்சூழல் மாசுபடுதல் இதெல்லாம் பேசிக்கா படிச்சுக்கோங்க. புவியியல் அடையாளங்கள் என்ன, நடப்பு நிகழ்வுகள், அப்புறம் வந்து இதோ நடப்பு நிகழ்வோட முடிச்சிருங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பப்ளிக் டெலிவரி சிஸ்டம், அதுல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அப்புறம் இப்ப இருக்க எ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் என்னன்றத ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸோட மிங்கிள் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம்
ஈஸியா இருக்கும். நம்மளால கணிக்க முடியிற அளவுக்கா தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, எப்படி கொஸ்டின் வேணாலும் ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தமிழ் மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் டெஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். அதுக்கப்புறம் இங்க என்ன ஆயிடும், கரெக்ட்டா ஜியோகிராஃபி முடியிற நாள் நம்ம ஹிஸ்டரி தொடங்கும். ஓகேவா? ஸோ, அப்போ அதுக்கு ஒரு 5 மார்க் ரெடியா தான் எடுத்து வச்சிருக்கோம். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 20 யூனிட் 6க்கு, அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் ஒரு 20, ஐஎன்எம்க்கு ஒரு 5, ஜியோகிராஃபிக்கு ஒரு 5 அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின். 75 கொஸ்டின் ஜிஎஸ்ஸா 50 கொஸ்டின் நீங்க ரெடியா இருக்கீங்க. இதுவும் பத்தாதுன்ற பட்சத்துல நம்ம ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே என்ன ஆகும்? இங்க பாருங்க. சிந்து சமவெளி, அதுக்கப்புறம் குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், ஜெனரல் சயன்ஸ் அப்படி இங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம் நம்ம. ஸோ ஜெனரல் சயன்ஸ் நான் குடுத்திருக்க டாபிக்ஸ் மட்டுமே நீங்க படிச்சாலே கரெக்ட்டா இருக்கும். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் முடிச்சதுக்கு அப்புறம் குப்தர்கள், குப்தர்கள் முடிச்சதுக்கு அப்புறம் டெல்லி சுல்தான், அதுக்கப்புறம் முகல்ன்னு பார்த்தீங்க ஆர்டரா பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி ரொம்ப ஈஸியா இருக்கும். எஸ்பெஷலி 11த் ஸ்டாண்டர்ட் புக்லாம் படிச்சீங்க அப்படின்னா நல்லா கம்ப்ளீட்டாவே புரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 6, 7த், 8த் படிச்சுக்கோங்க. 11த் ஸ்டாண்டர்ட் புக் படிச்சுக்கோங்க ஹிஸ்டரிக்கு. ரொம்ப நல்லா புரியும். அப்ப ஜியோகிராஃபிக்கு 10த் புக் படிச்சுக்கோங்க. ஜெனரல் சயன்ஸ்க்கு 6th 12th வரைக்கும் இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 10த் வரைக்குமே கூட வச்சுக்கோங்களேன். 6th 10th வரைக்கும் குரூப் 2, குரூப் 4க்கு வந்து இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன். நீங்க குடுத்துருக்க டாபிக் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எங்க இருந்தாலும் அது ஜஸ்ட் ரீட் அவுட் ஆல் பண்ணிடுங்க. அப்படி இல்லன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணி எடுத்துருங்க. நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒரு நோட்ஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே 10 தடவ படிச்ச மாரி உங்களுக்கு மனசுல பதிய வைக்கும். ஆனா நோட்ஸ் எடுக்க முடிஞ்சா கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துருங்க. அப்படிங்க பாருங்க கன்டினியூவேஷன் தான் இது. ஸோ ஜெனரல் சயின்ஸோட கன்டினியூவேஷன் பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லி பார்த்ததுக்கப்புறம், அப்புறம் உயிரினுடைய முக்கிய கோட்பாடுகள், உயிருலகின் வகைப்பாடு, பரிணாமம், அ மரபியல், உடலியங்கியல், அப்புறம் வந்து உணவியல், உடல்நலம் மற்றும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஏன் அப்டின்னா, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மனித நோய்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. டெக்னோல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் 5 கொஸ்டின்ல ஒரு 3 கொஸ்டின் இங்கேயே உங்களுக்கு வந்துருது. அப்ப இந்த டாபிக்க கண்டிப்பா முடிச்சுருங்க. சரியா? ஸோ மராத்தாஸ், விஜயன் பாமினி, தென்னிந்திய வரலாறு 1, 2ன்னு பிரிச்சீங்கன்னா ரொம்ப வைட் இது. ஸோ அதனால 1, 2ன்னு பிரிச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க தமிழ் சமுதாய வரலாறு, தொல்லியல் கண்டுபிடிப்பெல்லாம் படிக்கணும். ஏன்னா இது யூனிட் 6ல அங்க குடுக்காம இருந்த ஒரு டாபிக். ஏன் அத இங்க குடுத்தேன் அப்டின்னா, இது தென்னிந்திய வரலாறு 2 இதெல்லாம் படிச்சுட்டு ஐ மீன் பகுதி 2, பகுதி 1ன்னு முடிச்சுட்டு, நீங்க தமிழ் சமுதாய வரலாறு படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். சரியா? அதுக்காக தான். ஓகேங்களா? வரலாறு சம்பந்தப்பட்ட குறிப்பு எல்லாத்தையுமே நீங்க இங்க படிக்கும்போது இன்னும் நல்லா புரியும். இங்க பாருங்க. அவ்வளதான். ஜெனரல் சயன்ஸோட இங்கேயும் முடிஞ்சிருச்சு. அண்மை கால கண்டுபிடிப்புகள் லேட்டஸ்ட்டா என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் மிங்கிள் பண்ணி பண்ணி முடிச்சிருவீங்க. இங்க டெஸ்ட் ஃபாலோ பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லா நீங்க ரிவிஷன் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட். ஆர்டின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆர்டி. ரிவிஷன் டெஸ்ட் தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதுக்கு நான் சொன்னேன் இல்லையா? வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வீடியோ எண்ட்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்டின்னா. என்ன அப்டின்னா, இப்ப இந்த ஷெட்யூல் அடிப்படையில தான் வந்து நம்மளும் வந்து பேட்சஸும் அலோகேட் பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸஸும் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியும் நம்ம பேட்சஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே படிப்பாங்க. ஸோ இது அடிப்படையில தான் வந்து நம்ம கிளாஸஸும் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்றதா இருக்கும். ஸோ 500 பேட்ச் ஓகேங்களா? பேரே என்னன்னு கேட்டீங்கன்னா 500 பேட்ச் தான். ரூ. 500 பேட்ச்ன்னு சொல்லுவோம். மாசம் ரூ. 500 பே பண்ணா போதும். 6 மாசத்துக்கு தான் பே பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர் கிட்ட இருக்கும். ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து இங்க கீழ இருக்கு இல்லையா? இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்ல மேம் நான் வந்து எனக்கு வந்து ஆன்லைன் ரெக்கார்டிங் கிளாஸஸ் வேணும். எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும். எது வேணாலும் உங்களுக்கு நீங்க இதுக்கு கால் பண்ணலாம். சரிங்களா? பேட்ச் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு என்னன்னு அங்கேயே குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ரெக்கார்டட் வீடியோஸ் குடுத்துருவாங்க. பிரிண்டட் நோட்ஸ் உங்க பிரிண்ட் பண்ண நோட்ஸ் நம்ம அகாடமி நோட்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துரும். பிடிஎஃப் நோட்ஸும் குடுத்துருவாங்க. 50 பிளஸ் யூனிட் டெஸ்ட்டும் இருக்கும். 7 பிளஸ் மார்க் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இந்த பேட்ச் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, இந்த அடிப்படையில வந்து ஷெட்யூல் பிளான் கொண்டு போனா நல்லா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. நீங்க படிக்கணும் அப்டின்னா, இது அடிப்படையில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த ஷெட்யூல் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கைடன்ஸ் வேணும் அப்டின்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி பேட்ச்ல கூட சேர்ந்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. நன்றி, வணக்கம்.